ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈத்தர்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே இதோடைய ரியாக்டிவிட்டி, எது கூடலாம் எப்படிலாம் ரியாக்ஷன் ஆகும் அப்படி. இதில் மெயினாக அவங்க எதை வச்சு கேட்குறாங்கன்னா கச்சையோட ரியாக்ஷன். ஸோ இந்த கச்சையோட ரியாக்ஷனில் ஒரு 3 விதமான கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போது ஒரு எத்தில் மெத்தில் ஈத்தர் எடுத்துருக்கோம், ரைட்டா? இதில் கச்சை போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க வித் ஹீட்டிங்கோட. கச்சையை பிரிச்சிங்கன்னா கச்சை ப்ளஸ் ஆகும், ஐ மைனஸ் ஆகும் இருக்கும், ரைட்டா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த நெகட்டிவ் பார்ட்டை எந்த பக்கம் கார்பன் கம்மியாக இருக்கோ அங்கே போய் சேர்த்துரு. அப்போ இது போய் இந்த ஹெச் ப்ளஸை பிடிச்சிடும், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் நமக்கு பாருங்கள், CH3I ப்ளஸ் ஒரு எத்தனால். ஸோ அப்போது ஈத்தரோட கச்சை போடும்போது எந்த பக்கம் கார்பன் கம்மியாக இருக்கோ அங்கிட்டு போய் ஐ மைனஸை சேர்த்துடலாம். முடிஞ்சு போச்சா? இப்போ அதே காம்பவுண்டு தான். இந்த கச்சையை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸஸ் அப்படின்னு வேறு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இதே மாதிரி ரியாக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸஸ்ன்னு சொல்லிட்டாலே இப்படி பிரேக் பண்ணி இந்த பக்கமும் ஐ அந்த பக்கமும் ஐ, அவ்வளோதான். CH3I CH3 CH2I. ஏன்னா எக்ஸஸ்னால் இப்போ 2ன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 2H, அப்போ இங்கே 2 இருக்கும். இது 2 சேர்ந்து வாட்டராக வெளியே போகுது, அவ்வளோதான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்த காம்பவுண்டு ஒரு டெர்ஷரி ஈத்தர் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் கச்சை போட்டு அதே ஹீட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்கும்போது இப்போ இந்த காம்பவுண்டை நான் அப்படி பிரேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைக்கும். அதோடு சேர்ந்து CH3O மைனஸ் கிடைக்கும். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா டெர்ஷரி கார்போகேட்டையான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். அப்போ ஒரு காம்பவுண்ட் பிரேக் ஆகணும்னா கூட ஸ்டெபிலிட்டியை ரீச் பண்ணுற மாதிரி தான் அந்த பாண்டு உடையும். இப்போது ஐ மைனஸை எந்த இடத்துல மோர் ஸ்டேபிளாக இருக்கோ அங்கே தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தால் அது மெயினாக என்ன கார்போகேட்டையானாக இருக்கணும்? டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்தால் மட்டும்தான் ஐயை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். செகண்டரி வந்தால் கூட சேர்க்கக்கூடாது. ஸோ இதான்ப்பா 3 கண்டிஷன். கச்சை போட்டோம், 2 சைடும் பார்க்குறோம், எந்த பக்கம் கார்பன் கம்மியாக இருக்கோ அங்கிட்டு சேர்த்து ப்ராடக்ட்டே எழுதிடும். 2வது எக்ஸஸ்னால் பிரச்சனையே இல்லை, 2 பக்கமும் நீ ஐ போட்டுக்கலாம். இந்த டெர்ஷரி வரும்போது மட்டும் எந்த இடத்துல ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதோ அங்கே தான் கொண்டு போய் அயோடினை சேர்க்கணும். இதே இதை பென்சைலிக்கும் போடுவாங்க, பென்சைலிக் காம்பவுண்ட்லேயும் போடுவாங்கப்பா. பென்சின் ரிங்கு, அதில் CH2 OCH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் கச்சை போடும்போது பாண்ட் இப்படி பிரேக் ஆகும்போது இந்த இடத்துல ப்ளஸும் இந்த இடத்துல மைனஸும், இதுக்கு பேர் பென்சைலிக் கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். அப்போ ஐயை கொண்டு போய் அங்கே தான் சேர்க்கணும். அப்போ ஆன்சர் CH2Iயாகவும் CH3OHஆகவும் வரும். இந்த 2 கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கேட்க மாட்டாங்கன்னு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அந்த மூவினைய பியூட்டைல் ஆகிறவனுக்கு எவால்வேஷன்லேயே கேட்டிருக்காங்க, அதை தான் நம்ம போட்டோம். ஏன்னா அந்த போட்டதில் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அவன் இவன் மெக்கானிசமாக கேட்டிருக்காங்கிறதுனால உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. மூவினைய பியூட்டைல் மெத்தில் ஈத்தர். அப்போ CH3 CH3 அகெயின் CH3, இந்த இடத்துல OCH3. கச்சை போடுறீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போயும் போல் புரோட்டோனேஷன், ரைட்டா? இந்த புரோட்டோனேஷன் நடந்தது. புரோட்டோனேஷன் நடந்துருச்சு அப்படின்னாலே CH3 அகெயின் CH3 இந்த இடத்துல O, இங்கே ஒரு CH3 வந்துடும். கச்சை பிடிச்சிச்சு, இங்கே ஒரு பாசிட்டிவ். இப்போ இது தானாகவே லீவ் ஆகி எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போனால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான். இப்போ மிச்சம் யார் தான் இருப்பா? ஐ மைனஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஸ்டெப் 2ல் நமக்கு என்ன நடக்க போகுது? நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ அப்போ பார்க்கும்போது இது SN1 மெக்கானிசம் மாதிரி இருக்கும். அப்போது அதை மறுபடியும் நம்ம போடுவோம். டெர்ஷரி கார்போகேட்டையானோட
அயோடினை சேர்த்து ப்ராடக்ட் எழுத போகிறோம். இந்த டெர்சரி கார்போகேட்டையானோட. ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. CH3 அகெயின் CH3 ப்ளஸ் ஒரு அயோடின், அதுவும் I மைனஸ். இது அப்படியே இங்கே போய் சேர்ந்த உடனே CH3 I. இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட். அவ்வளோதான். இதைத்தான் உனக்கு எவாலுவேஷனில் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடியதில் ரொம்ப முக்கியமான ஒன்று செல்ஃப் ஆக்சிடேஷன், சுய ஆக்சிஜனேற்றம். இந்த கொஸ்டினை ஒரு வித்தியாசமாக கேட்பாங்க. ஈத்தரை உலரும் வரை வெப்பப்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? என்ன செய்யக்கூடாது? ட்ரை ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணக்கூடாது. ஏன்? அப்படிதான் கேட்டிருக்கு. சப்போ why ether ஓகே, ஈத்தரை ட்ரை ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய செல்ஃப் ஆக்சிடேஷன். ஸோ ஈத்தர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இதோட ஆக்சிஜன் போட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுவும் எக்ஸஸ், அதிக அளவு ஆக்சிஜன். ஸ்லோ ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே வருது. என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் கிடைக்க போகுது. CH3 CH2 CH மேலேயும் அந்த பெராக்சைடு வந்து உட்காருது. இந்த பக்கம் CH3 ப்ளஸ் இன்னொரு ப்ராடக்ட்டும் கிடைக்குது, டையத்தில் பெராக்சைடு. மெயினாக இந்த ப்ராடக்ட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு பெராக்சைடு. பெராக்சைடுங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், வெடி மருந்து. இதை வச்சு 1 மார்க்கில் கேட்கலாம். பெராக்சைடுங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா கீழே பெராக்சைடு கொடுத்துட்டு வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க, மற்ற மூணுமே வந்து எக்ஸ்ப்ளோசிவாக இல்லை, ஆனால் இது ஒன்று மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதோட பேர் டையத்தில் பெராக்சைடு தான், டையத்தில் பெராக்சைடு. ஸோ மேலே இருக்கக்கூடிய இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-ethyl 1-ethoxy ethyl ஹைட்ரோபெராக்சைடு. இந்த ரியாக்ஷன் முக்கியம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஈத்தரை உலரும் வரை ஏன் வெப்பப்படுத்தக்கூடாது? why not heated on ether to dryness, ட்ரை ஆகிற வரைக்கும் ஏன் ஹீட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாங்கப்பா. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்துடும். இதில் ஃபார்ம் ஆகுறது கண்டிப்பாக ஒரு பெராக்சைடு. அது எக்ஸ்ப்ளோசிவ்ங்கிறதுனால தான் உலரும் வரை வெப்பப்படுத்தக்கூடாது. அடுத்து அதே டையத்தில் ஈத்தர், இது கூட குளோரினேஷன் பண்ணுறாங்க, அதுவும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். சரியா? 10 குளோரின் எடுத்துருக்காங்க. லைட்டுனாலே ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது ஆல்ஃபா, இது பீட்டா. இதுவும் ஆல்ஃபா தான், இதுவும் பீட்டா. ஸோ ஆல்ஃபாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் பீட்டாவில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் பதிலாக குளோரின் வந்துடும். இந்த பக்கமும் அதே தான். அப்போது CCl3 CCl2 CCl2 CCl3 இப்படி ஃபார்ம் ஆகும். இதே ரியாக்ஷனை
டார்க்குங்கிற வேர்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ஃபா மட்டும்தான் குளோரினேட் ஆகும். ஓகே, அப்போ அங்கே 4 குளோரின் வரும். CH3CCl2 OCCl2 CH3. ஸோ லைட் கண்டிஷன், டார்க் கண்டிஷன் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே இதை கொண்டு போய் அதே டையத்தில் ஈத்தரை ஈத்தரோட வாட்டர் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகி இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். வாட்டரை பிரிக்கும் போது கச்சு ப்ளஸும் OH மைனஸும் கிடைக்கும். ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுங்கள், 2 எத்தனால் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ அதே ஈத்தரோட அன்நைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் போட்டிங்கன்னா வித் ஆசிட் குளோரைட் இதோட சேர்த்து போட்டோம்னா Cl தான், Cl2 கிடையாது, CH3 CO and Cl இதை போட்டு ரியாக்ட் பண்ணால் இப்போவும் நீங்கள் காம்பவுண்ட் அப்படி பிரிங்க, இது மைனஸ் இது ப்ளஸ். இப்போ இந்த காம்பவுண்ட் பிரிங்க, இது மைனஸ், கார்பன் இருக்கிறது ப்ளஸ், ப்ளஸ்ஸை மைனஸ் வழியும் மைனஸை ப்ளஸ்ஸோடையும் சேரும். அப்போ இந்த மைனஸ் நேராக இது கூட தான் சேரும். இப்போ என்ன கிடைக்குது? CH3 CH2Cl, மிச்சம் இருக்கிறது CH3 CH2O C டபுள் பாண்ட் O CH3 இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்ட் பெண்டாக்ளோரைடோட ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ரியாக்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். அதில் மெயினாக பெராக்சைட் ஃபார்மேஷனும் லைட்டில் குளோரினேஷனும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். CH3 CH2O CH2 and CH3. ஸோ இதில் பாஸ்பரஸ் பெண்டாக்ளோரைட் ஆர் ட்ரைக்ளோரைட் போட்டோம்னா ரொம்ப சிம்பிள். பாண்டை உடைச்சிட்டு இங்கே ஒரு Cl இங்கிட்ட ஒரு Cl நடுவில் PCl3 அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. CH3 CH2 Cl 2 கிடைக்கும், ப்ளஸ் POCl3 போடும் நம்மளே. ஸோ இதெல்லாம் இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இதில் பார்த்தா பென்சின் ரிங்கு, அதில் மேலே OCH3. இந்த OCH3 குரூப் ஸ்டார்டிங்லேயே ஆக்சிஜனோட ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங். எலக்ட்ரான் டொனேட்டிங்னாலே நமக்கு தெரியும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். அவ்வளோதான். புரோமினேஷன் பண்ணுறியா, அதை அப்படியே அனிசோலை போட்டுக்கோங்க. ஆர்த்தோவில் ஒரு புரோமின், அதே அனிசோலு பேராவில் ஒரு புரோமின் உடைய வச்சு புரோமின் எத்தனாயிக் ஆசிடும் போடுவாங்கப்பா கேட்டலிஸ்டாக. நெக்ஸ்ட்டு நைட்ரேஷன். ரொம்ப சிம்பிள், அதுலேயும் இதே தான் நடக்க போகுது. மேலே OCH3. இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் நைட்ரேஷன். இந்த ரியாக்ஷன் புரோமினேஷன். இப்போ நைட்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணியா என்ன பண்ணிடலாம்? OCH3 ஆர்த்தோவில் NO2. ஸோ அதே இதை கொண்டு போய் பேராவில் ஒரு NO2. அவ்வளோதான். அடுத்து ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஏன்னா OCH3ங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் இங்கே நடக்கும். அப்போ ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் நடக்கணும்னா மெயினாக அங்கே இருக்க வேண்டியது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், ஃப்ரிடல் கிராஃப்ட். ஸோ உங்களுடைய அனிசோ அல்கைலேஷன் பண்ண போகிறீங்களா, மெத்தில் குளோரைடு எடுத்துக்கோங்க. அசைலேஷன் பண்ண போகிறீங்களா, அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கோங்க. அதே தான், ரியேஜன்ட் மாறாது. அன்நைட்ரஸ், அலுமினியம் குளோரைடு,
வித் கார்பன் டைசல்ஃபைட் reagent சால்வெண்ட். இங்கேயும் அதே தான், அன்நைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு Cl3 கார்பன் டைசல்ஃபைட். இதுவும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. OCH3 ஆர்த்தோவில் ஒரு மெத்தில், OCH3 பேராவில் ஒரு மெத்தில். அதே இங்கேயும் போடுங்க, OCH3 ஆர்த்தோவில் COCH3, அதே OCH3 மேலே பேராவில் COCH3. இது எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கச்சம் இங்கே இருக்கக்கூடிய சிஎல் வெளியே போயிட்டு எங்கேருந்து கச்சை தூக்குனீங்களோ அந்த இடத்துல மெத்தில். இதே மாதிரி பேராவிலையும் போட்டுக்கலாம். இதுதான் அசைலேஷனும் அல்கைலேஷனும். ஃபஸ்ட்டு மெத்தில் குரூப் சேரக்கூடிய இந்த ரியாக்ஷனை அல்கைலேஷன் அப்படின்வான். CH3CO குரூப் சேரக்கூடியதை அசைலேஷன் அப்படின்வான். அசைலேஷன்னாலும் சரி தான், அசிட்டைலேஷன்னாலும் அதே தான். ஸோ இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எலக்ட்ரோபிளிக் சப்ஸ்டியூஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட யூசஸ், ஈத்தரோட யூசஸ் ஆஃப் ஈத்தர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைஎத்தில் ஈத்தர். டைஎத்தில் ஈத்தரோட யூசஸ் பார்த்தா மேக்ஸிமம் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதை அனஸ்தீசியாவாக பயன்படுத்துகிறாங்க, மயக்கம் இருந்தால் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, சர்ஜரி பண்ணுறதுக்கு, அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு மயக்கம் இருந்தால் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் கரிம சேர்மங்கள், ஆர்கானிக் காம்பவுண்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு, கரிம சேர்மங்களை பிரித்தெடுத்தலில் பயன்படுத்துகிறாங்க. அதைத்தான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி, எக்ஸ்ட்ராக்ஷன், செப்பரேஷன், இது எல்லாத்துக்குமே டைஎத்தில் ஈத்தர் யூஸ் ஆகும், சால்வெண்ட்டாக. ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ், பெட்ரோல் டீசல் என்ஜினில் இதை என்னவா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சால்வெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெட்ரோல் டீசல் என்ஜின்லையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த பாயிண்ட்ஸ், இது கூலண்டாகவும் யூஸ் ஆகும், குளிரூட்டியாகவும் பயன்படுது. நெக்ஸ்ட் யூசஸ் பார்த்தீங்கன்னா அனிசோல். அனிசோல்ங்கிறது அரோமேட்டிக் ஈத்தர். அரோமேட்டிக்னு வந்துருச்சுனாலே அங்கே நல்ல ஸ்மெல் இருக்கும். அப்போ இதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், பெர்ஃப்யூம், வாசனை திரவியம். நெக்ஸ்ட் இது வச்சு இன்செக்டிசைட்ஸும் பண்ணலாம், பூச்சிக்கொல்லி மருந்து. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மருந்து ஊடகமாகவும் பயன்படும், ட்ரக் டெலிவரிக்கு பயன்படுதுன்னு சொல்லுவாங்க. ட்ரக் டெலிவரி, நம்ம வெளியிலேருந்து ஒரு ட்ரக்ஸை நம்ம பாடிக்குள்ளே கொண்டு போகணுங்கிறதுக்காக அனிசோலை ஒரு வாகனம் மாதிரி பயன்படுத்துவோம். அதுக்கும் அனிசோல் யூஸ் ஆகும். அவ்வளோதான். இதை நல்லா படிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.